வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். iGear இந்த பிராண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட், ஒரு 2-in-1 4-in-1 ப்ராடக்ட்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பவர் பேங்க் 5000 mAh பவர் பேங்க் ப்ளஸ் வயர்லெஸ் பவர் பேங்க் ப்ளஸ் நைட் லேம்ப் கொண்ட இந்த ப்ராடக்டினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இதே மாதிரி ஒரு இனோவேட்டிவான ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கேஸுக்குள்ள 2 இயர்பட்ஸ் கொடுப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் போட்டு பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்டு சார்ஜ் போச்சு அப்படின்னா அந்த கேஸுக்குள்ளே போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வழக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸாக இருக்குது. பட் இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை லைட்டாக மாற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த iGear கம்பெனியில் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்காங்க. திங்க் பண்ணனால வந்த இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா Twinbod 2.0. இந்த மாதிரிலாம் பேர் வச்சா நீ என்ன இப்போ இயர்ஃபோன்ஸ் வச்சிருப்ப அப்படின்னா நான் Twinbod வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லை, எனக்கு இந்த ப்ராடக்டை வாங்குறவன் அதை அந்த ப்ராடக்டோட பேர் கூட என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு பேரை அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, பேர் கிடக்கட்டும் பேர். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன அப்படி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த iGear-னுடைய Twinbod 2.0 இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது. இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே இந்த வயர்லெஸ் சார்ஜிங் கேஸோட நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராவலிங் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ USB கேபிள், உங்கள் காதோட சைஸுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான். சரி, இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் என்ன எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு சார்ஜிங் கேஸ், நமக்கு வெளியில் அந்த இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு சார்ஜிங் கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டலால் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். மெட்டல் ப்ளஸ் மேலே வந்து பிளாஸ்டிக், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், நடுவில் சுற்றுற இந்த இடம் வந்து மெட்டல். ஸோ உங்களுடைய இயர்ஃபோன்ஸை எடுத்து நீங்கள் காதில் மாட்டி நீங்கள் பாட்டு கேட்டுட்டு நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறப்போ இது கீழே நார்மலாக இது கீழே விழுக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதே தெரியாது, கீழேயும் விடாது, பத்திரமா இருக்கும். நல்ல ஒரு டிசைன். ஒரு ரெகுலர் கேஸ் அப்படின்னு பார்த்தாலே நல்ல ஒரு டிசைன். ஆனால் இது ரெகுலர் கேஸ் கிடையாது. இதோடைய மேல் புறத்தில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பீக்கராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மைக்ரோ USB போட்டு கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக. அது தவிர உள்ளே திறந்த உடனே உள்ளுக்குள்ளே LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் வந்து ப்ளூ கலரில் எரியுது, ரெட் கலரில் எரியுது. ஸோ பேட்டரி இருக்கா, சார்ஜிங் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கீழ்ப்புறத்தில் எதுவும் கிடையாது. மேல்புறத்தில் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் தனியாக உங்கள் மொபைல் ஃபோனோடைய பேர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த இயர்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயர்பாட்ஸை எடுத்து நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனோடைய நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு தேவை கிடையாது. எதை வேணால் லெஃப்டாக எதை வேணால் ரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த இயர்ஃபோனை ஒரு மொபைல் ஃபோன்லையும் இந்த இயர்ஃபோனை இன்னொரு மொபைல் ஃபோன்லையும் நீங்கள் பேர் பண்ணி நீங்கள் மோனோ பாட்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணது. முன்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஷுவலாக எல்லா இயர்பட்ஸ்லையும் நம்ம 2 பின் தான் இருக்கும் சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் வந்து 4 பின் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காரணத்துக்காக, அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் பட்டன்ஸ். அதுக்கு பக்கத்தில் மைக் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் தான் நீங்கள் பேர் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பட் பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ உங்கள் காதில் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எடுத்து கீழே வச்சுருவோம். ஆனாலும் காதில் போட்டு கேட்குறது தான் டயர்ட் ஆயிடுச்சு, கீழே வச்சிருந்து பாட்டை நான் கண்டினியூஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. டக்குன்னு இந்த கேஸோட நீங்கள் மேக்னெட்டிக் செக்ஷன் இருக்குது. ஸோ கேஸில் நீங்கள் ஓட்டிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்டேனியஸாக இமீடியட்டாக நீங்கள் எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற பாட்டு கண்டினியூஸாக இந்த ஸ்பீக்கர் மூலமாக உங்களுக்கு பாட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 3 வாட் ஸ்பீக்கர். ஓரளவுக்கு இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து எனக்கு கேட்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கராகவே இருக்குது. ஓகே, இப்போ ஒரு குட்டி டெமோ ஒன்று பார்த்துருவோம்.
ஸ்பீக்கர்னுடைய சவுண்ட் குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு. இந்த 3 வாட் ஸ்பீக்கர், இந்த குட்டி ஸ்பீக்கருக்குள்ள இவ்வளோ ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு ரெகுலர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம வாங்குறத விட அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்குள்ளேயே TWS இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்பாங்க போல. ஸோ எல்லா விதமாக யோசிச்சு ஒரு சூப்பராக ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. கையில் பிடிச்சி எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சிறுசாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் டிசைன் பிடிச்சிருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டி பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட இந்த TWS வந்து ஸ்பீக்கரை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்பீக்கருக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த TWS பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஸ்பீக்கர்னுடைய கண்ட்ரோலும் கூட. ஒரு தடவை ப்ளஸ் பண்ணால் பாட்டு பாஸ் ஆகும், 3 ப்ளஸ் பண்ணால் பாட்டு ப்ளே ஆகுது. அதே மாதிரி டபுள் டேப் பண்ணுறது எல்லாமே இந்த TWSல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அதே கண்ட்ரோல் தான் இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் ஒரு இயர்ஃபோனை மட்டும் நீங்கள் காதில் கேட்டுட்டு நீங்கள் இப்போ பாட்டு கேட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு இயர்ஃபோன் வந்து இந்த கேஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒரு இயர்ஃபோன் வச்சு இது வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இண்டிபெண்டட்டாக அதே பாட்டு இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே உங்களுக்கு கேட்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறப்போ ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பல யூஸ் கேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். எல்லா யூஸ் கேஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. பட் என்னுடைய யூஸ் கேஸ், நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து என்னுடைய லேப்டாப்போட நான் பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லேப்டாப்பில் ஜூம் கால்ஸுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கால்ஸ் இல்லாத நேரத்தில் லேப்டாப்ல பாட்டு பாட விட்டேன் அப்படின்னா அதை தான் பாட்டு பாடிட்டே இருக்கும். ஒரு மீட்டிங் டயத்தில் நான் மீட்டிங் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இயர்ஃபோனை எடுத்து இதில் போட்டுப்பேன். ஸோ 2 இயர்ஃபோனை போட்டு நான் மீட்டிங் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு இயர்ஃபோன் போட்டு மட்டுமே நான் பேசிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இந்த இயர்ஃபோன்ஸ்லையும் பிளஸ் இந்த ஸ்பீக்கர்லையும் உங்களுக்கு வால்யூம் தனித்தனியாக கேட்கும். ஸோ அப்படி நம்ம மீட்டிங் நம்ம பேசுறப்போ இதோடைய மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப துல்லியமாக கிளியராக கேட்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது ரொம்பவே கிளியராக கேட்குது. அவங்க பேசுகிறோம் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக எனக்கு கிளியராக கேட்குது. இந்த ஸ்பீக்கர் இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் இயர்ஃபோன்ஸ் மாதிரி போட்டாலும் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஸ்பீக்கரை தனியாக வச்சு கேட்டாலும் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்காக இந்த பக்கம் 4 பின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு? 2 பின் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்னொரு 2 பின் வந்து சவுண்டை வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்ல இருந்து இந்த ஸ்பீக்கருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசைன், இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ராடக்ட்டும் கூட, பல பேருக்கு பல விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் கூட. பட் இதோடைய ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸே பண்ண முடியாது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான பேஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பேஸ் இதில் கிடைக்கும். ரொம்ப டீப்பான பஞ்சி ஒரு பவர்ஃபுல் டைட்டான பேஸ் வந்து இதில் இல்லை. பட் ஒரு நார்மலாக என்ஜாயபிளாக இருக்குது இந்த பேஸ். ஹை நோட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கு, வாய்ஸோடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு. இது 3த்துக்கான சவுண்ட் செப்பரேஷன் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு. பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இயர்ஃபோன்ஸையும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் என்னுடைய யூசேஜுக்கு ஒரு தடவை நம்ம சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. இந்த கேஸை வச்சு இந்த இயர்ஃபோன்ஸை 3 தடவை சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதை முழுக்க நான் யூஸ் பண்ணப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் யூஸ் பண்ணனால என்னால் 3 தடவைலாம் சார்ஜ் பண்ண முடியல. ஒரு 2 தடவை ஃபுல் டைம் சார்ஜ் ஆயிடுச்சு. 3ஆவது தடவை வந்து லைட்டாக சார்ஜ் ஆகிட்டு அப்புறம் சார்ஜ் அவுட் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். பல வேலைகள் பார்க்கக்கூடிய இந்த தில்லாலங்கடி ப்ளூடூத் இயர்ஃபோன் TWS விலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2500 ரூபா தான். ஸோ 2500 ரூபாய்க்கு ஒரு வித்தியாசமான ஒரு தாட். எப்போவுமே நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸை விட அதை எப்படி நம்ம மாற்றி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய சப்போர்ட் எப்போவுமே உண்டு. ஸோ அதே மாதிரி சூப்பராக யோசிச்சு ஒரு அருமையான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க iGear. ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய புதுசாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எண்ணம் எழுத்து கருத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய எண்ணங்களை வந்து பதிவு பண்றதுக்காக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க மறக்காம கேளுங்க. அதை கேட்கறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் விடுறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.